முன்னாடிலாம் ஒரு லோக்கல் பிஸ்னஸை அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ரோடோரம் ஒரு பில்போர்ட், ரேடியோ ஸ்டேஷன் ஆர் ஈவன் ஒரு லோக்கல் டிவி ஆர் நியூஸ் பேப்பர் மூலமாக விளம்பரம் செஞ்சு அதை பார்த்து கடைக்கு வரவங்க கிட்ட நல்லா பழகி ஒரு கஸ்டமர் பேஸை கிரியேட் பண்ணுவாங்க. பட் இந்த இன்டர்நெட் இது எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. இப்போ ஒரு பெரிய கஸ்டமர் பேஸை க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டூல் சோஷியல் மீடியா. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனரா உங்கள் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அட்டென்ஷனை எதிர்பார்க்குறீங்களா? ஆர் ஒரு மார்க்கெட்டிங் எம்ப்ளாயியா உங்கள் ஆன்லைன் அட்வர்டைசிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க டிப்ஸ் தேடுறீங்களா? இல்ல உங்க சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸை ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்க பிசினஸை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ப்ரொமோட் பண்ணி பாசிட்டிவ் அட்டென்ஷனை பெறுவதற்கு ஆத்தர் இந்த புக்ல சொல்ற 7 ஸ்ட்ராட்டஜிஸை இந்த வீடியோ மூலமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, ஆல்வேஸ் பி லிஸ்னிங். ஒரு சின்ன ஆக்சிடென்ட், நீங்க பார்க் பண்ண கார்ல ஒரு பைக் காரன் வந்து இடிச்சிட்டான். சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தா ஃபுல் ஃபெண்டரையே மாத்தணும்னு சொல்றாங்க அண்ட் இன்சூரன்ஸ்ல கவர் பண்ண முடியாதுன்னு ஒரு ஷாக்கான நியூஸ் கொடுக்குறாங்க. இது கேட்டதும் நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்றீங்க. அவனும் உங்களை ஒரு 1 hour ஹோல்ல போட்டுட்டு கட் பண்ணிடுறான். அந்த கடுப்புல ட்விட்டர்ல அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட மோசமான கஸ்டமர் சர்வீஸை பத்தி நீங்களும் மென்ஷன் பண்ணிடுறீங்க. இப்போ நீங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஜெனரல் மேனேஜரா இருந்தீங்கன்னா 2 விதமா ரியாக்ட் பண்ணலாம். ஒன்னு, கம்பெனி இமேஜ் அடி வாங்கிடும்னு இமிடியேட்டா அந்த பர்சனை கான்டாக்ட் பண்ணி அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணலாம். ஆர் கம்ப்ளீட்டா அந்த ட்வீட்டை இக்னோர் பண்ணிடலாம். பட் உங்க கம்பெனியோட பிராண்ட் இமேஜ் அடி வாங்கிடும். ஸோ இதை தடுக்க தான் ஆத்தர் ஆல்வேஸ் பி லிஸ்னிங்னு ஒரு கீ மெசேஜை சொல்றாரு. இந்த கம்யூனிகேஷன் ஒரு இருவழி பாதை. ஒருத்தர் பேசணும்னா இன்னொருத்தர் கேட்கணும். இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் எத்தனையோ கோடி செலவு பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸை கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகணும்னு அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் மூலமா ஸ்பெண்ட் பண்றாங்க. பட் ரொம்ப கம்மி பட்ஜெட்டை கஸ்டமரோட கன்சர்ன்ஸை லிசன் பண்றதுக்கு அலோகேட் பண்றாங்க. இன்டர்நெட் இல்லாத போது ஒரு கஸ்டமர் கிட்ட போய் சர்வே பண்றது ஒரு டைம் கன்சியூமிங் அண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கலாம். பட் இப்போ அந்த எக்ஸ்கியூஸை கம்பெனி சொல்ல முடியாது. நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட லிசன் பண்றதுனால நம்ம பிசினஸை பத்தி நமக்கே தெரியாத வேல்யூபிளான இன்சைட்ஸ் கிடைக்கும். ஆர் எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா மூவ் ஆகுது, எதெல்லாம் ஃபெயில் ஆகுதுன்னு டிஸ்கவர் பண்ண முடியும். ஏன் சம்டைம்ஸ் ஒரு கஸ்டமரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு சூப்பரான ஐடியா கூட தர வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபைனலி, ஏதாவது நெகட்டிவான நியூஸ் ரொம்ப வைரலா பரவுறதுக்கு முன்னாடி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அட்ரஸ் பண்ணிட முடியும். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, கனெக்டிங் வித் ரைட் கஸ்டமர்ஸ். இன்டர்நெட் வரதுக்கு முன்னாடி கம்பெனிஸ் ஜஸ்ட் ஃபியூ பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸை ரீச் பண்றதுக்கு நிறைய டைம் அண்ட் மணியை வைட் ஆடியன்ஸை கவர் பண்ற மீடியாலையும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லயும் செலவு பண்ணாங்க. பட் இன்னைக்கு ஃபேஸ்புக் போன்ற பிளாட்ஃபார்ம் மூலமாக உங்க ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ற எக்ஸாக்ட் ஆடியன்ஸை ப்ரிசைஸா டார்கெட் பண்ண உதவுது. இந்த மைக்ரோ டார்கெட்டிங் டூல் மூலமா நீங்க உங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்டிகுலர் குரூப் கிட்ட மட்டும் அட்வர்டைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸை ரீச் பண்றதுக்கு இன்னொரு வழி உங்க கம்பெனி பேஜை லைக் பண்ண சொல்றது. எந்த யூசர்ஸ் உங்க பேஜை லைக் பண்றாங்களோ அவங்களோட ஃபீட்ஸ்ல உங்களோட தினசரி அப்டேட்ஸ் ரீச் ஆகிட்டே இருக்கும். ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட்டை கிளிக் பண்றதோட நிறைய டைம் வியூ ஆகுறது தான் அதிகம். ஸோ அடிக்கடி கேள்விகள், யூசர் ஸ்டோரிஸ் ஆர் ஒரு டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் போடுறதுனால உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு கண்டினியூஸ் என்கேஜ்மெண்ட் கிரியேட் ஆகும். அண்ட் இதனால ஃபர்ஸ்ட் டிப்ல சொன்ன அந்த 2-way கம்யூனிகேஷனும் பில்ட் ஆகும். உங்க காலேஜ் டேஸ் எடுத்துக்கோங்க. எது உங்க ஃபேவரட் கிளாஸா இருந்துச்சு? ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ல ஒரு ப்ரொஃபசர் மட்டும் தனியா லெக்சர் கொடுத்துட்டு இருந்தது, ஒரு சின்ன லேப்ல நீங்களும் உங்க டீச்சரும் ஃப்ரெண்ட்ஸ் போல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒரு ப்ராஜெக்ட்டை முடிச்சதா? கண்டிப்பா நிறைய பேருக்கு ரெண்டாவது நடந்த விஷயம் தான் ரொம்ப மெமரபிளா இருக்கும். அண்ட் இதுல தான் லெக்சரை விட நிறைய விஷயத்தை கத்திருப்பீங்க. இந்த சோஷியல் மீடியா ஒரு அமேசிங் டூல். ஒரு கிளவரான கம்பெனி அவங்க கஸ்டமர்ஸோட பர்சனல் லெவலுக்கு கனெக்ட் ஆக இந்த டூலை தான் யூஸ் பண்ணணும். பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் சோஷியல் மீடியாவையும் ஒரு ட்ரெடிஷனல் மீடியா போல தான் ட்ரீட் பண்றாங்க. ஒரு ஃபேஸ்புக் ஆர் ட்விட்டர்ல ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே விட்டுறாங்க. அண்ட் இந்த சோஷியல் மீடியா தரக்கூடிய 2-way இன்டராக்ஷன் பெனிஃபிட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ ஆத்தர் 3வது ஸ்ட்ராட்டஜியா, டோன்ட் டாக் அட் யுவர் கஸ்டமர்ஸ், டாக் வித் கஸ்டமர்ஸ்னு இந்த புக்ல சொல்றாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி டஃப்பான சிச்சுவேஷனையும் ஃபேவரபிளான சிச்சுவேஷனா மாத்த உதவும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கம்பெனி பேஜ்ல ஒரு அப்செட்டான கஸ்டமர் ஒரு கம்ப்ளைண்ட்டை போஸ்ட் பண்ணும்போது அதை இக்னோர் ஆர் டெலீட் பண்ணாம அந்த கமெண்ட்க்கு பப்ளிக்கா ரிப்ளை பண்ணீங்கன்னா மற்ற யூசர்ஸ் இதை பார்க்கும்போது நம்ம எவ்வளவு ரெஸ்பான்சிவா இருக்கோம், கஸ்டமர் கிட்ட எப்படி இன்டராக்ட் பண்றோம் அண்ட் எவ்வளவு ஃபாஸ்டா கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்றோம்னு பப்ளிக்கா பார்ப்பாங்க. அண்ட் இது இன்டர்ன் ஒரு நல்ல இம்ப்ரெஷனை உண்டாக்கும். ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜி, கொலாபரேட் வித் கஸ்டமர்ஸ். கம்பெனிஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் சோஷியல் மீடியா மூலமா ஒன்னா கூட ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து என்ன வேணும்னு ஒரு டைரக்ட் பெட்டிஷன் அனுப்பலாம். இன்டர்ன் பிசினஸும் ஒரு ப்ராடக்ட் ஐடியாவை பத்தி அவங்களோட அபிப்பிராயத்தை கேட்கலாம். இது ஒரு பவர்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணும் அண்ட் 2 பேரும் பெனிஃபிட் அடைவாங்க. இந்த டாக்டிக்ஸ் ஒரு பீவரேஜ் கம்பெனி 2010ல யூஸ் பண்ணாங்க. அவங்க ரிலீஸ் பண்ண போற வைட்டமின் வாட்டருக்கு என்ன ஃபிளேவர் செலக்ட் பண்ணா பெஸ்டா இருக்கும்னு
தெரியாததுனால சோஷியல் மீடியால ஒரு voting போல கிரியேட் பண்ணாங்க. அதோட ரிசல்ட்டா கனெக்ட்னு பிளாக் செரி லைம் ஃபிளேவர் ட்ரிங்க் மார்க்கெட்ல ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அது அந்த கம்பெனிக்கு 10% எக்ஸ்ட்ரா சேல்ஸை தந்துச்சு. இது ரிவர்ஸ்ல கூட நடக்கலாம். ஆப்பிள் பீன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் செயின் சோஷியல் மீடியால ஈஸியா ஹோம்மேட் ஃபுட்ஸை எப்படி செய்யறதுன்னு போஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்படி பண்ணா அவங்க பிசினஸ் அஃபெக்ட் ஆகாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் அதுக்கு பதிலா அந்த ரெஸ்டாரண்ட் நேம் ரொம்ப சோஷியல் மீடியால பிரபலமாகி அதை பார்க்குற கஸ்டமர்ஸ் கிட்ட அந்த பிராண்டும் அவங்க ஃபுட்ஸும் ஒரு பர்சனல் கனெக்ஷனை ஏற்படுத்துச்சு. அண்ட் நிறைய பேர் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க. ஸோ இந்த பேக் அண்ட் ஃபோர்த் ரிலேஷன்ஷிப் தான் ஆத்தர் கம்பெனிஸ் அவங்க யூசர்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணணும்னு இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா சொல்றாரு. ஃபிஃப்த் ஸ்ட்ராட்டஜி, ஷேர் ஸ்டோரிஸ் டு கனெக்ட் அண்ட் இன்ஸ்பயர். அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பொழுதுபோக்க கழிக்கிறதுக்கு நம்ம காமனா செய்யற ஒரு விஷயம் ரொம்ப நாள் முன்னாடி நடந்த நிகழ்வுகளை மற்றவங்களோட ஷேர் பண்றது தான். ஒரு நல்ல ஸ்டோரி மக்களை ஒன்று கூட வைக்கும், ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டை கிரியேட் பண்ணும், ஒரு ஆழ்ந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த பண்புனால தான் சோஷியல் மீடியா மக்களிடையே பாப்புலர் ஆகிருச்சு. பிகாஸ் மக்கள் சோஷியல் மீடியால அவங்க ஸ்டோரிஸை உலகம் ஃபுல்லா ஷேர் பண்றதுனால. ஒரு நல்ல கம்பெனி அவங்க கஸ்டமர்ஸை என்கேஜ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டடா வைக்க அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணலாம். ஆர் நீங்க ஒரு புது கம்பெனியா இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ஸ்டோரி ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படி உங்க கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு, எது உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு, யாரெல்லாம் உங்க ப்ராடக்ட்ஸ்னால பயனடைஞ்சா, இந்த மாதிரி நிறைய நரேட்டிவ்ஸை கிரியேட் பண்றதுனால ஒரு லாயல் ஃபேன் பேஸ் உங்க கம்பெனிக்கு கிரியேட் ஆகும். அண்ட் உங்க பிசினஸையும் யூனிக்கா காமிக்கும். சம்டைம்ஸ் ஒரு ஸ்டெப் அஹெடா உங்க கஸ்டமர் கிட்ட கூட நீங்க ஸ்டோரிஸை எதிர்பார்க்கலாம். அண்ட் இன் டர்ன் அது உங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ப்ரோமோட் பண்ணலாம். அண்ட் நல்ல ஸ்டோரிஸை ஷேர் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு நீங்க கூப்பான்ஸ் ஆர் குடீஸ் கொடுத்து ரிவார்ட் பண்ணலாம். ஸோ இதனால ஒரு நல்ல கிவ் அண்ட் டேக் ரிலேஷன்ஷிப் உருவாகும். அண்ட் இன் டர்ன் உங்க ப்ராடக்ட்டை சுத்தி ஒரு கம்யூனிட்டி ஆர்கானிக்கா கிரியேட் ஆகும். இப்போலாம் நிறைய கம்பெனிஸ் சோஷியல் மீடியாவை மெயின்டைன் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டையும் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இது சிம்பிள் அண்ட் லாஜிக்கலான சொல்யூஷனாக இருந்தாலும் அதிக சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி சோஷியல் மீடியாவை எல்லா லெவல்ஸ்லையும் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் நியூ கஸ்டமர்ஸ் கிட்ட ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணலாம். உங்கள் R&D டீம் வேல்யூபிளான ஃபீட்பேக் அண்ட் ப்ராடக்ட் இன்சைட்ஸை கேதர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்கள் சேல்ஸ் டீம் லீட்ஸை லொக்கேட் பண்ணுறதுக்கு இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் சோஷியல் மீடியாவை நம்ம ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல இருந்து வெளியவும் ப்ரொமோட் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட கம்பெனி சோஷியல் மீடியா சேனல்ஸை நம்ம ரிமைண்ட் பண்றோமோ அவ்வளோ பெட்டர். இது செய்யறதுக்கு உங்க ப்ராடக்ட் பேக்கிங்ல ஆர் உங்க ஷாப்பை சுத்தி உள்ள லொகேஷன்ல ஆர் ஈவன் உங்க பிரிண்டட் பில் ரெசிப்ட்ஸ்ல உங்க கம்பெனி சோஷியல் மீடியா சேனல்ஸை பத்தி நீங்க அட்வர்டைஸ் பண்ணலாம். அண்ட் இது மூலமா ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல உங்க பிராண்டோட நேம் யூசர்ஸ் கிட்ட ரொம்ப ஃபெமிலியரா தோன்றும். அண்ட் இன் டர்ன் சேல்ஸ் அது இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுதான் ஆத்தர் 6th ஸ்ட்ராட்டஜியா சோஷியல் மீடியாவை ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணா பிஸ்னஸ்க்கு அதிக பெனிஃபிட் தரும்னு சொல்றாரு. 7th strategy, use social media to surprise and delight customers. சோஷியல் மீடியாவை பியூர்லி பிஸ்னஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணாம சம்டைம்ஸ் ஃபன்காகவும் கம்பெனிஸ் யூஸ் பண்ணலாம்னு ஆத்தர் சொல்றாரு. இது மூலமா இந்த கிரவுடட் மார்க்கெட்ல உங்க கம்பெனியை தனியா காமிக்க முடியும். அண்ட் இன் டர்ன் உங்க கஸ்டமர்ஸ்க்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் த்ரில்ல தர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் பைன்னு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ரிட்டைலர் வெல்ப் ஃபோர்ஸ்னு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணாங்க. அதுல டெக் ரிலேட்டட் ட்வீட்ஸை ஜாலியா ஜோக்ஸ், அட்வைஸ் ஆர் ஈவன் ஃப்ரெண்ட்லியா கலாய்ப்பாங்க. இது மூலமா அவங்க சோஷியல் பிரசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. சம்டைம்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி சோஷியல் மீடியா யூசர்ஸை ரிவார்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். கம்பர்லாம் ஃபார்ம்ஸ்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர் அவங்க FB பேஜ்ல 50,000 லைக் இருந்தா எல்லாருக்கும் சில் ஜோன்னு ஒரு ஃப்ரீ ட்ரிங்கை தரதா போஸ்ட் பண்ணாங்க. அண்ட் கொஞ்ச நாள்லே அந்த கோல் அச்சீவ் ஆச்சு. அண்ட் எல்லாருக்கும் சில் ஜோன்னு அவங்க சிக்னேச்சர் ட்ரிங்க் ஃப்ரீயா கிடைச்சது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல அந்த சில் ஜோன் ரொம்ப அடிக்டிவ் ஆகி ப்ராடக்டோட சேல்ஸை ரொம்ப அதிகமாக்கிச்சு. இந்த அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் டைரக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆகவும் யூஸ் ஆகும். பிகாஸ் இது மாதிரி சர்ப்ரைஸ் டீல்ஸை பார்த்தா எல்லா யூசர்ஸும் யோசிக்காம அந்த டீலை கிராப் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இன் டர்ன் நம்ம ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நியூ கஸ்டமர் நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஃபார்ம் ஆயிடுவாங்க. ட்ரெடிஷ்னலான அட்வர்டைசிங் டேஸ்லாம் இப்போ ஓவர் ஆயிடுச்சு. இந்த சோஷியல் மீடியா உங்க பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி இருக்கு. ஸோ ஒரு நல்ல கம்பெனி அவங்க கஸ்டமர்ஸோட டிசைர்ஸை லிசன் பண்ணணும், பெட்டர் ப்ராடக்ட்ஸை உருவாக்கணும் அண்ட் மக்களை 2-way கம்யூனிகேஷன் மூலமா என்கேஜ்டா வச்சுக்கணும். அண்ட் ஃபைனலி கொஞ்சம் ஃபன் அண்ட் ஃப்ரெண்ட்லினஸை ஆட் பண்ணீங்கன்னா இந்த வெப் ஃபுல்லா உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்ப்பீங்க. அண்ட் கடைசியா ஒரு ஆக்ஷனபிள் அட்வைஸ். சம்டைம்ஸ் நம்ம பிசினஸ்ல ஒரு தப்பான டெசிஷன் எடுத்திருப்போம். அது பெருசோ சின்னதோ இந்த சோஷியல் மீடியா நீங்க செஞ்ச தப்பை அட்மிட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு ஒரு எக்ஸலன்ட் பிளாட்ஃபார்ம். இது பண்றதுனால உங்களோட ஓப்பன் கேரக்டரை டிஜிட்டல் சிட்டிசன்ஸ் பார்ப்பாங்க. அண்ட் இன் டர்ன் உங்க கம்பெனி மேல ஒரு ட்ரஸ்ட் அண்ட் மரியாதை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு சோஷியல் மீடியாவை எப்படி உங்க பிசினஸை பெட்டரா பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம்னு ஆத்தர் இந்த புக்ல சொன்ன 7 ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமா பார்த்தோம். லைக்கபிள்
லைக்கபிள் சோஷியல் மீடியா இன்னும் டீட்டெயில்டாக படிக்கணும் அது யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த லிங்க் மூலமாக வாங்குறதுனால இந்த சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க.